தமிழகத்தின் ஒவ்வொரு கிராமத்திலும் உள்ள தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் பயிலும் மாணவிகளுக்கு பிறர் தொடுதல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் கட்டாயமாக்கப்பட வேண்டும். வாரத்திற்கு ஒரு முறையாவது வகுப்பு ஆசிரியை குட் டச் பேட் டச் குறித்து மாணவிகளுக்கு புரியும் வகையில் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பல வெளி மாநிலங்களில் உள்ள பள்ளிக்கூடங்களில் இப்படியான பாடமே மாதம் ஒரு முறை மாணவர்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது. குழந்தைகளுக்கு தமது உடல் தமக்கு மட்டுமே சொந்தம் என்றும் தமக்கு பிடிக்காத அல்லது புரியாத வகையில் தமது உடலை தொட யாருக்கும் உரிமை இல்லை என்றும் கற்றுத்தர வேண்டும். அடுத்தவர்களுடைய தனிப்பட்ட உடல் உறுப்புகளை தொடுவது சரியல்ல என்று சொல்லிக் கொடுங்கள். உங்கள் முன்னால் வேறு ஒருவர் அவருடைய தனிப்பட்ட உடல் உறுப்புகளை தானே தொட்டுக்கொள்வது தவறான செய்கை என்று சொல்லிக் கொடுங்கள். ஒருவர் உன்னை அவருடைய தனிப்பட்ட உடல் உறுப்புகளை தொடச் செல்வது தவறான செயல் என்று சொல்லுங்கள். உன் உடைகளை களைந்துவிட்டு உன்னை ஒருவர் நிழல் படமோ வீடியோவோ எடுப்பது சரியல்ல என்றும் பிறர் முத்தமிடுவதை அனுமதிக்க கூடாது என்றும் கூறுங்கள். உடைகள் இல்லாமல் மற்றவர்கள் இருக்கும் படங்களையோ வீடியோவையோ வேறு ஒருவர் காண்பித்து உன்னை பார்க்கச் சொல்வது கொடுஞ்செயல். இப்படி வெவ்வேறு விதமான தொடுதல்களை பெற்றோர் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது ஒன்றே இது போன்ற விபரபரியா வயதில் நடக்கின்ற விபரீதங்களை தடுக்கும் வழி என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். பள்ளிக்கூடத்திலோ வெளியிலோ பாலியல் ரீதியாக யாராவது ஏதாவது தொந்தரவு செய்தால் சிறுமிகள் முதலில் கூற வேண்டியது தாய் தந்தையரிடம். ஏனெனில் குழந்தைகள் நலனில் அவர்களை விட அக்கறையானவர்கள் வேறு எவரும் இருக்க முடியாது. ஒருவேளை பொறுப்பற்ற தாய் தந்தையாக இருந்தால் 1098 என்ற குழந்தைகள் உதவி மைய எண்ணில் தொடர்பு கொண்டு புகார்களை தெரிவிக்க குடும்பத்தினர் சூறையாடினர். இது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தேர்வு செய்துவிட்டு அதனை மறைக்க முயன்ற அயோக்கிய வாக்குகளை காவல்துறையினர் புகைப்படத்துடன் அடையாளம் காண வேண்டிய காலத்தின் கட்டாயம். மாணவிக்கு நேர்ந்த கொடூரமான சம்பவத்துக்கு ஆசிரியர் சங்கங்கள் என்ன பதில் சொல்ல போகின்றன? தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் ஆண் ஆசிரியர்கள் தேவைதானா? படிப்பறிவில்லாத பெற்றோர்களுக்கு பிள்ளை என்றால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாமா? தட்டி கேட்க நாங்கள் இருக்கிறோம் என்று பொங்கி விழுந்துள்ளனர் உணர்வு பொதுமக்கள். கம்பி என்னும் சமூக ஆசிரியர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்க வழி செய்வது ஒன்றுதான் இது போன்ற குற்றங்களுக்கு உயர்வாகும். தப்பு செய்தது ஆசிரியரானால் குற்றம் கேள்வி. வர்ற செய்தியெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கா. குரு ஸ்கூல் சூறையாடிக்கிட்டு இருக்காங்க. போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா என் செல்லு நீ வெளியில சொல்லக்கூடாது. மறியலில் ஈடுபட்டவர்களை பிடித்து காவல் வாகனத்தில் ஏற்றி போராட்டத்தை போலீசார் ஒடுக்க நினைத்தனர். ஆனால் போலீசாரின் எச்சரிக்கைக்கு அஞ்சாத கிராமத்து மக்கள் போலீஸ் வாகனத்திற்குள் ஏறி போலீசாரால் இழுத்துச் செல்லப்பட்டவர்களை மீட்டனர்.
போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கிராமத்து மக்கள் கலைந்து செல்ல மறுத்து சிறுவிக்கு ஏற்பட்ட கொடுமைக்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்தியதால் என்ன செய்வதென்று தெரியாமல் போலீசார் விழிபிதுங்கி போயினர். ஒரு வழியாக நீண்ட நேரத்திற்கு பின்னர் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டம் செய்தவர்களை கலைந்து போகச் செய்தனர். இருந்தாலும் பள்ளியில் மாணவிக்கு நேர்ந்த இந்த கொடுமை குறித்து அக்கம் பக்கத்து கிராமங்களுக்கும் தகவல் பரவியதால் மக்கள் போராட்டத்தை சமாளிக்க போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.